வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் தினத்தையொட்டி தமது சமூக வலைதள கணக்குகளை சாதனை பெண்கள் கையாள்வார்கள் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. முதன்முதலாக செஸ் வீராங்கனை வைஷாலி கையாண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பு. குஜராத் மாநிலத்தின் நவ்சாரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. આજના આ વિશાળ સંમેલનમાં નારી શક્તિ ને અભિવાદન કરવાનો આ કાર્યક્રમ ખૂબ ખૂબ સ્વાગત. ઉદ્યમમ સાહસમ ધૈર્યમ વંદે વંદે વંદે. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து. इन्होंने अपने हाथों से बनाया है. மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பெண் பயனாளிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். உஜ்வாலா உள்ளிட்ட பல உன்னத திட்டங்கள் மூலம் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக பெண்கள் கருத்து. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பாஜக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி மகளிர் தின வாழ்த்து. பெண்களின் பங்களிப்பை பறைசாற்றும் வகையிலான வீடியோவை பதிவிட்டு வாழ்த்து. बहुत बड़ा फैक्टर महिलाओं की भागीदारी का होने वाला है. जो देश, जो समाज जितनी अधिक भागीदारी महिलाओं को देगा उतना ही तेजी से ग्रो करेगा. उनका ही प्रतिरूप है. மகளிர் தினத்தையொட்டி சென்னையில் 100 பிங்க் நிற ஆட்டோ சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுய உதவிக்குழு மகளிருக்கு 50 மின் ஆட்டோக்கள், தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு 100 ஆட்டோக்களையும் வழங்கினார் முதலமைச்சர். நமது நாட்டின் முதுகெலும்பாக பெண்கள் திகழ்கின்றனர் என்று ராகுல் காந்தி மகளிர் தின வாழ்த்து. பெண்களின் வலிமை மற்றும் உறுதிப்பாடு நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதாகவும் பெருமிதம். திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே இரத்த பேதம், பாலின பேதம் இல்லை என்பதுதான் என்று முதலமைச்சர் பேச்சு. பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்றும் நெகிழ்ச்சி. மறையணும். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கல. அவங்களும் நம்மை போலவே எல்லா உரிமையும் கொண்ட சக மனிதர்னு எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும். தமிழ்நாடு முழுவதும் 9 மாவட்டங்களில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தோழி விடுதிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் பேச்சு. வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நாம தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்கள்ல 72 கோடி ரூபாயில 700 படுக்கைகளோட புதிய தோழி விடுதிகள் அமையும். வாழ்நாள் முழுவதும் பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் பெரியார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். பெரியார் கனவை நனவாக்கி பெண்களுக்கும் சொத்துரிமை வழங்கியவர் கலைஞர் என்றும் பெருமிதம். தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்ட மகளிர் தின விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சி. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கண்டுகளிப்பு. மகளிர் தினத்தையொட்டி முதலமைச்சர் முன்னிலையில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சி.
கண்களை கட்டிக்கொண்டு துப்பாக்கி பாகங்களை ஒன்றிணைத்து அசத்தல். இரண்டாவதாக MP5. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம். அதிமுக பெண் நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தொடங்கப்பட்டது முதல் யாருடனும் கூட்டணி வைக்க தவம் கிடந்தது இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணிக்கு சில கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை பேசியது அதிமுகவை குறிப்பிட்டு அல்ல என்றும் விளக்கம். தேர்தலுக்கு 6 மாதம் முன்பு கூட்டணி குறித்து பதில் சொல்கிறேன். பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்படுமா என்ற கேள்விக்கு மீண்டும் மழுப்பலாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி. சொல்லிட்டேன் 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவுபடுத்திட்டேன். பத்திரிகையில் ஊடகம் வந்துட்டு அதுதான் செய்தி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாரத்தான் போட்டி. ஏராளமானோர் பங்கேற்று உற்சாக ஓட்டம். மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுகவை 2026 மாற்றுவோம். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடியோ பதிவு. இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை தொடர்கிறது. மதுபானம் கொள்முதல் குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருவதாக தகவல். தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்தி செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 2 உட்பட 11 பேரிடம் மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். நாளை மறுநாள் நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்குமாறு அறிவுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழிக் கொள்கையை திணிக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து மார்ச் 12 திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றுவார் என தகவல். போக்சோ உள்ளிட்ட கொடுங்குற்ற வழக்குகளின் விடுதலை தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். தமிழக டிஜிபிக்கு மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்குரைஞர் ஹசன் முகமது ஜின்னா வலியுறுத்தல். லண்டனில் இன்று தனது முதல் சிம்போனி இசையை அரங்கேற்றுகிறார் இளையராஜா. ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்கள்.
பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்போனி படைக்கிறது. உங்களால் இந்தியாவிற்கே பெருமை என்று இளையராஜாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திருட்டு. முகமது இஸ்மாயில், அப்துல் அபுதாகிர் உள்ளிட்ட 3 பேரிடம் இருந்து சுமார் 1 லட்சத்திற்கும் மேல் திருடப்பட்டதாக புகார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் கல்லால் அடித்து தீ வைத்து எரித்து கொலை. கொலை நடந்த இடத்தில் கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி நேரில் விசாரணை. மதுரையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்ததாக செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு. செல்லூர் ராஜு உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை. மதுரையில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பதியப்பட்ட வழக்கில் பாஜக மாநில நிர்வாகி MS ஷாவுக்கு ஜாமீன் மறுப்பு. விசாரணை மார்ச் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இந்திய கடற்படை சார்பில் வீடியோ வெளியீடு. கடற்படையில் மகளிரின் அர்ப்பணிப்பு மற்றும் சவால்கள் குறித்து நெகிழ்ச்சி பதிவு. ஒடிஷாவின் கோட்டாவின் அக்னி வீரர்கள் 5 குழுவின் பயிற்சி நிறைவு. வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு குடும்பத்தினர் பெருமிதம். இந்தியா சீனாவின் பரஸ்பர ஒத்துழைப்பு இரு நாட்டு மக்களின் அடிப்படை நலன்களையும் வலுப்படுத்தும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் பேச்சு. அமெரிக்காவின் வர்த்தக போரை எதிர்க்க டிராகனும் யானையும் ஒன்றாக வேண்டும் என அழைப்பு. இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா சம்மதம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். அதிக வரி விதிப்பால் இந்தியாவில் அமெரிக்க பொருட்களை விற்பது சாத்தியமற்றதாக மாறிவிட்டதாகவும் கருத்து. நாளை நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் பங்கேற்க துபாய் மைதானத்திற்கு வருகை தந்த இந்திய அணி. மைதானத்திற்கு வெளியே ரசிகர்கள் முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பு. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த ஈசானூரில் மாநில அளவிலான கோகோ விளையாட்டு போட்டி. சென்னை, காஞ்சிபுரம், கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அணியினர் பங்கேற்று அசத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 64,320 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.